பிரைஸ் லார்ட். இயேசுவின் நாமத்தினால டெய்லி மன்னாங்கிற இந்த கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கும்படி உங்களை நான் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் கர்த்தருடைய வசனத்தை லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 17வது அதிகாரம் 18வது வசனத்தை நாம் வாசித்து தியானிக்க போகிறோம். தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த அந்நியனே ஒழிய மற்றொருவனும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு ஊருக்குள்ளே போகும் பொழுது 10 குஷ்டரோகிகள் இயேசுவை கண்டு, இயேசுவை எங்களை சுகமாக்கும் என்று உரத்த சத்தமிட்டார்களாம். இயேசு அவர்களை தொட்டு குணமாக்கினார். அவர்களும் அந்த ஆசாரியனுக்கு காண்பிக்க போகிற வழியிலேயே சுகமடைந்தார்களாம். அந்த 10 பேர்ல ஒருத்தன் மட்டும் ஓடி வந்து இயேசுவுக்கு நன்றி செலுத்தினான், ஸ்தோத்திரம் செலுத்தினான், தேவனை மகிமைப்படுத்தினான். அவன் சமாரியனான், அந்நியன் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா மீதி இருக்கிற 9 பேரும் திரும்பி ஆண்டருக்கு வந்து நன்றி செலுத்தல, ஸ்தோத்திரம் பண்ணல, அப்படியே எஸ்கேப் ஆயிட்டு ஓடிட்டான். இயேசு இடத்துல வரவே இல்லை. அதை கண்டுதான் ஆண்டவராக இயேசு சொல்றாரு, சுகம் பெற்றது 10 பேர் இல்லையா, இந்த அந்நியனாகிய சமாரியனாகிய இவனை தவிர வேறு ஒருவரும் இல்லையே அப்படின்னு கர்த்தர் கேட்கிறார். நல்லா கவனிங்க, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதிர்பார்க்கிறது அவருக்கு நம்ம செலுத்த வேண்டிய மகிமையை சரியாக செலுத்தணும். இந்த 10 பேர் சுகத்துக்காக அவர்கள் இயேசுவை நோக்கி சத்தமிட்டார்கள், எங்களை சுத்தமாக்கும், எங்களை குணமாக்கும் என்பதாக. ஆனால் குணமாக்கப்பட்ட பிறகோ சைலண்டாக போயிட்டாங்க. இந்த வசனத்தை கேட்குற அருமையான தேவ பிள்ளைகளை, வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு, அநேகருடைய ஸ்தோத்திர பலிகளினாலே கிருபை பெருகுமா. நீங்கள் எந்த அளவுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவீங்களோ அந்த அளவுக்கு கர்த்தர் உங்கள் மேலே வச்சிருக்கிற கிருபையை பெருக செய்வார். எந்த அளவுக்கு நீங்கள் முறுமுறுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சாத்தான் வந்து உங்கள் நடு வீட்டில் உட்காருவான், உங்கள் ஜீவியத்தில் அவன் கிரியை செய்வான். நினச்சி பாருங்க, கர்த்தர் நமக்கு இந்த ஆண்டில் எவ்வளோ சுகத்தை கொடுத்திருக்கிறார், பாதுகாப்பை கொடுத்திருக்கிறார். இதையெல்லாம் நினைத்து ஒவ்வொரு நாளும் ஸ்தோத்திரம் செலுத்தணும். அதை விட்டுட்டு இது கிடைக்கலையே அது கிடைக்கலையேன்னு சொல்லி இன்னும் முறுமுறுத்துட்டே உட்கார்ந்து இருந்த அப்படின்னா உன் நடு வீட்டில் உட்கார்ந்த சாத்தா வந்து உட்கார்ந்துருவானா. கவனமாக இருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீ கர்த்தருக்கு அவர் செய்த நன்மைகளை நினைச்சு ஸ்தோத்திரம் பண்ண தேவன் இறங்கி இன்னும் வல்லமையாக கிரியை செய்வார். உங்கள் விசுவாசம் உங்களை ரட்சிக்கும்படியாக கர்த்தர் செய்வார். நீங்கள் கர்த்தரிடத்தில் தேவைகளை சத்தமிட்டு எப்படி கேட்குறீங்களோ அதே போல கர்த்தர் நன்மை செய்த பிறகும், அற்புதங்களை பெற்றுக்கொண்ட பிறகும் கர்த்தரை சத்தமிட்டு கம்பீர சத்தமாய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இன்னும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இருக்க தடைகளை நீக்கி உங்களை முன்னேறி செல்லும்படியாக செய்வார். இன்றைக்கு காலையில் அல்லது இந்த கர்த்தருடைய வார்த்தை நீங்கள் எந்த வேலையில் கேட்டுக்கொண்டிருந்தாலும் உடனடியாக ஒரு 2 நிமிஷம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நீங்கள் எனக்கு கொடுத்த சுகத்துக்காக, குடும்பத்துக்காக, பாதுகாப்புக்காக, என் பிரயாணத்திலெல்லாம் நீங்கள் என்னோடு கூட இருந்தீர். ஆண்டவரே, என் கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதித்திர, ஒன்றுமே இல்லாத நேரத்திலெல்லாம் என்னை நீங்கள் போஷித்திர என்று சொல்லி கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து 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 அவருக்கு நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்களேன். உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் பெருகும், உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் பெருகும். கர்த்தர் அண்டையில் நீங்கள் போகலாம், கர்த்தர் உங்களோடு பேசுகிறத நீங்கள் கேட்கலாம். இன்னும் பல அற்புதங்களை கர்த்தர் உங்களோட வாழ்க்கையில் செய்வதையும் நீங்கள் நிச்சயமாக காண முடியும். அதனால முறுமுறுப்பை நிறுத்துங்க, கர்த்தருக்கு நல்ல ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்களோட வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். சோமல்லாமா. பரலோக பிதாவை, இயேசுவின் நாமத்தினால நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்படியாக முறுமுறுப்பை நிறுத்தி ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்த ஸ்தோத்திரம் பண்ணும்படியாக அவருடைய இருதயத்தை பரிசுத்த ஆவியினர் திருப்புவீராக. தேவைகளோடு, பிரச்சனைகளோடு ஆண்டவரே இந்த அப்பா வசனத்தை கேட்கிற யாராக இருந்தாலும் touch them right now in the name of Jesus. அவளை குணமாக்குங்க, பலப்படுத்துங்க, பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. God bless you all.